பொதுவாக டைவர்ஸ் கேசஸில் நடக்கக்கூடிய ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு சுச்சுவேஷன் பற்றி நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃப் மேலே ஒரு டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாரு. ஒய்ஃப் வந்து அந்த டைவர்ஸ் பெட்டிஷன் சம்மன்ஸோட அவங்க வீட்டுக்கு வந்து சேர்றது. இப்போது அந்த பேப்பர்ஸை ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது அவங்களுக்கு இது டைவர்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கேட்டிருக்கிறதுல அந்த டைவர்ஸ் தான் வேணுன்றதுனால இந்த பெட்டிஷனில் இருக்கிறது அப்படியே ஏற்றுக்கிட்டா கோர்ட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டு போகிறது. ஆனால் இவங்க வந்து அந்த டைவர்ஸை ஏற்றுக்கிற அளவுக்கு இருக்காங்களா, இல்லைன்னா இவங்க இதுக்கு அகெயின்ஸ்டாக போனாங்கனாக்கா இந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகிடும், டைவர்ஸ் கிடைக்காது அப்படின்ற சுச்சுவேஷனில் மாட்டிப்பாங்களா, இவங்களுக்கு இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணணுன்ற வாய்ப்பு இருக்கா, இல்லைனாக்கா அந்த பேப்பர் வாங்கிக்கிட்டு அந்த கேஸோட பரிகாரம் ரிலீஃப் நீங்கள் கேட்ட டைவர்ஸ் என்னமோ கொடுங்க, ஆனாக்கா அந்த டைவர்ஸ்க்கான ரீசன்ஸ் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னது கிடையாது, நான் வந்து எந்த விதமான குரூவல்ட்டியும் அவருக்கு பண்ணது கிடையாது, நான் அவருக்கு எந்த விதமான கொடுமையும் நான் பண்ணது கிடையாது அப்படின்னா அவர் எழுதியிருக்காரு பெட்டிஷனில், அதெல்லாம் போய் ஆனால் அந்த பரிகாரம் கொடுக்கறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் அவங்களால சொல்ல முடியுமா? அதாவது அவங்களால அதே ரிலீஃபை இவங்களோட கிரவுண்ட்ஸில் கிளைம் பண்ண முடியுமான்றது ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதை வந்து நம்ம பார்ப்போம். ஹிந்து மேரேஜ் ஆக்ட், அதாவது திருமண சட்டம், ஹிந்து திருமண சட்டம் என்ன சொல்கிறதுனா, ஒரு டைவர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது அதுக்கு டைவர்ஸு இல்லைன்னா ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் ஆர்சிஆர்ன்றதை பார்த்தோம். நம்ம ஆர்சிஆர், டைவர்ஸ் இல்லைன்னா ஜுடிஷியல் செப்பரேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மூணுத்தில் பெட்டிஷன் எதனா ஃபைல் பண்ணப்பட்டதுன்னா அந்த ஒப்போனண்ட்டு யார் மேலே பெட்டிஷன் ஃபைல் பண்ண வர அந்த ரெஸ்பாண்டன்ட் வந்து அந்த பெட்டிஷன் வாங்கும்போது அவங்க கவுண்டர் கிளைம்னு ஒன்று ஃபைல் பண்ணலாம். அந்த கவுண்டர் கிளைம்னு ஃபைல் பண்ணும்போது ஆனால் 3 கிரவுண்ட்ஸில், அதாவது யார் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்களோ அவங்களோட க்ரூவல்ட்டி, இல்லைனாக்கா அவங்களோட அடல்ட்ரி, இல்லைனா அவங்களோட டெசர்ஷன், யார் பெட்டிஷன் ஃபைல் பண்ணவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கவுண்டர் கிளைம் கேட்கலாம். இவங்க சைடு வந்து டைவர்ஸ் இல்லைனா ஜுடிஷியல் செப்பரேஷன் இல்லைனா ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸு இல்லைனா டிக்ளேரிங் மேரேஜஸ் நல் அண்ட் வாய்டு, இந்த நாளத்தில் ஏதாவது ஒன்று கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இதை கேட்கறதுக்கான அடிப்படை ஆப்போசிட் பார்ட்டியோட க்ரூவல்ட்டி இல்லைனாக்கா டெசர்ஷன் இல்லைனாக்கா அடல்ட்ரி, இந்த 3த்தில் ஏதான ஒரு கிரவுண்டை அடிப்படையாக வச்சு இவங்களால கேட்க முடியும்னு சொல்லி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஒருத்தர் டைவர்ஸ் ஃபைல் பண்ணுறாருனாக்கா நானும் அதே டைவர்ஸை கேட்கலாம், பட் என்னோட பெட்டிஷனில். ஸோ இந்த மாதிரி ஒரு கவுண்டர் கிளைம்னு ஒன்று ஃபைல் பண்ணும்போது கோர்ட்டு அது இவங்க தரப்பு ஒரு ஃப்ரெஷ் பெட்டிஷனாக கன்சிடர் பண்ணும், இவங்க தரப்பில் கொடுத்த ஒரு ஃப்ரெஷ் பெட்டிஷனாக கன்சிடர் பண்ணும். இந்த கவுண்டர் கிளைமுக்கு ஆப்போசிட் பார்ட்டி பதில் சொல்லணும். இப்போது 2 பேரும் டைவர்ஸ்ன்னு ஃபைல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு எதுக்கு கவுண்டர் கிளைம்னு ஃபைல் பண்ணோம்? அவர் கொடுக்குற டைவர்ஸ் பெட்டிஷனே இவங்க ஏற்றுக்கிட்டா போகிறது, இல்லைனா இவங்க கோர்ட்டுக்கு போகாமல் இருந்தாலே டைவர்ஸ் ஆகிட போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்குறது உண்டு. இந்த கேள்விக்கு என்ன பதில்னா, இவர் டைவர்ஸ் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் க்ரூவல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குடும்பப்படுத்தியிருக்காங்க, இவங்க க்ரூவல்ட்டி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இவங்க ஒருத்தர் வந்து டைவர்ஸ் ஃபைல், அதாவது பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறவங்க டைவர்ஸ் கேஸுக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க க்ரூவல்ட்டி பண்ணியிருக்காங்கன்னு ரெஸ்பாண்டன்ட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ யார் க்ரூவல்ட்டி பண்ணாங்கன்றது தான், யார் குடும்பப்படுத்தினாங்கன்றது தான் சப்ஜெக்ட் மேட்டர். இப்போது யார் குடும்பப்படுத்தினாங்கன்ற சப்ஜெக்ட் மேட்டர் ஏன் முக்கியம்னா, இப்போது யாரானா ஒருத்தர் குடும்பப்படுத்தியிருந்தா ஹஸ்பண்ட் குடும்பப்படுத்தி ஒய்ஃபுக்கு டைவர்ஸ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா அந்த டைவர்ஸுன்ற ஒரு லைபிலிட்டியோடு இருக்காது, கூடவே சேர்ந்து மெயின்டெனன்ஸு, மற்றபடி டொமஸ்டிக் வயலன்ஸ், அது மாதிரி நிறைய சட்டங்களில் ஹஸ்பண்ட் மேலே லைபிலிட்டிஸ் வந்துடும். அதனால் டைவர்ஸ்னு ஒன்று ஃபைல் பண்ணும்போது இவங்க க்ரூவல்ட்டின்னு ஃபைல் பண்ணும்போது அதே டைவர்ஸை ஏற்றுக்கிட்டாலும், டைவர்ஸுன்ற ரிலீஃப் ஏற்றுக்கிட்டாலும் இவங்களால ஃப்ரெஷ்ஷான கிரவுண்ட்ஸில் ஹஸ்பண்டோட க்ரூவல்ட்டின்ற பேரில் அடிப்படையில் இவங்களால ஒய்ஃபால் டைவர்ஸ் ஃபைல் பண்ண முடியும். இல்லைனா இதே மாதிரி ஒய்ஃப் ஃபைல் பண்ணியிருக்கிற பெட்டிஷனில் ஹஸ்பண்ட்னால் இதே மாதிரி கிரவுண்ட்ஸில் டைவர்ஸ் கேஸை ஃபைல் பண்ண முடியும். இப்போது ஒரு மேட்ரிமோனியல் கேஸ் மேலே ஒரு கவுண்டர் கிளைம் எப்படி ஃபைல் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்த்தோம். இது சம்மந்தமாக ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தது, அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். 1987 மேரேஜ் ஆகிருக்கு. 1990 ஒரு குழந்தை பிறந்திருக்கு. 2007 என்ன ஆகுதுனாக்கா
ஹஸ்பண்ட் வந்து டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு ஒய்ஃப் மேலே. ஹஸ்பண்ட் ஒரு டாக்டர் பை ப்ரொஃபஷன். ஒய்ஃப் மேலே டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணோடனே ஒய்ஃப் 2008 அதுக்கான ரிப்ளை ஃபைல் பண்ணுறாங்க. ரிப்ளை வந்து அதுக்கு டைவர்ஸ் கேஸுக்கு அகெயின்ஸ்டாக டைவர்ஸ் வேண்டாம்னு சொல்லி அவங்க ரிப்ளை ஃபைல் பண்ணுறாங்க. 2008 அவங்க ரிப்ளை ஃபைல் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு பெட்டிஷன் ஒன்று போடுறாங்க. அதே கோர்ட்டில், அதே ஃபேமிலி கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஒன்று போடுறாங்க. எனக்கு ஒய்ஃப் அந்த பெட்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இதுக்கப்புறம் ஒரு சில தகவல்கள் தெரிய வந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து டாக்டராக இருக்கார். அவங்க ஹாஸ்பிட்டல் மேனேஜராக இருக்கிற ஒரு லேடியை வந்து ஹஸ்பண்ட் வந்து மேரேஜ் பண்ணிட்டாரு. எங்களுக்கு தெரியாமல் 2006 ஒரு ரிசார்ட்டில் வந்து அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிருக்கு. அவங்கள வச்சுக்கிட்டு உலகம் பூரா சுற்றுரு, வெளியூருக்கெலாம் போகிறாரு, டூர் போகிறாரு, உலகம் பூரா வெளியூர் டூருக்கெல்லாம் போகிறாரு. அவங்கள வச்சு அவங்களோட நல்ல ஊர் பூரா சுற்றி பார்க்குறாரு, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போது இவங்க 2 பேருக்கும் நடந்த மேரேஜு ஒரு தவறான செல்லாத மேரேஜு. ஏன்னா ஆரம்பத்தில் முதல் ஸ்பௌஸ் நான் உயிரோடு இருக்கேன், எங்கள் டைவர்ஸ் கேஸ் இன்னும் முடியல, கோர்ட் இன்னும் தீர்ப்பு கொடுக்கல. அப்படி உயிரோடு இருக்கும்போதே இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிருக்கு. இது நியாயமாக செல்லாது. அதனால் இந்த மேரேஜ் செல்லாதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கும் மாதிரி கேட்டு நான் முன்னாடி ஃபைல் பண்ண ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், அதாவது கவுண்டரை வந்து ஒரு கவுண்டர் கிளைமாக திருத்தணும். அதுக்கு பர்மிஷன் கொடுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஷரத்தெல்லாம் அதில் சேர்த்துக்கணும். இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் நான் சொன்னதா இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லேயே நான் சேர்த்துக்கணும். ப்ளஸ் கடைசியில் அந்த ப்ரேயர் கேட்குறோம் இல்லையா, அந்த பரிகாரம் கேட்குறோம் இல்லையா, அதில் வந்து இந்த பர்டிகுலர் மேரேஜ் செல்லாதுன்னு சொல்லி கேட்டு அந்த கவுண்டர் கிளைமையும் அமெண்ட்மெண்ட் ஆஃப் கவுண்டர் கிளைமை அப்படின்னு கேட்டு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணி ஃபேமிலி கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, நீ வந்து ஃபைனலாக இருக்கிற ரிலீஃபை நீங்கள் வந்து திருத்த முடியாது. ஏன்னா நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்க, ரிலீஃபை திரும்பி நீங்கள் மாற்றிக்க முடியாது. அதுக்கு என்னால் பர்மிட் பண்ண முடியாது. ஆனால் ஆரம்பத்திலே இவங்க வந்து வெளியூர் போயிருக்காங்க, இன்னொரு திருமணம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்க வர எவிடன்சஸை சேர்த்து ஆரம்பத்தில் அந்த பேராகிராஃப் நீங்கள் சேர்த்துக்கணுன்னாக்கா ஆரம்பத்தில் அதை சேர்த்துக்கோங்க. ஆனால் ஃபைனலாக கொடுக்குற ரிலீஃபை வந்து கேட்குற ரிலீஃப் வந்து டிஸ்மிஸல் ஆஃப் பெட்டிஷன் மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து நீங்கள் ரிலீஃபை அமெண்ட் பண்ணணுன்னு நீங்கள் போடுற பெட்டிஷன் செல்லாது, அது ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ஒய்ஃபை ஒரு பெட்டிஷன் வந்து ஒய்ஃபோட பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணி பார்ட்லி அலோவ் பண்ணி, அதாவது மேலே இருக்கிற ஷரத்துலாம் பேராகிராஃப்லாம் சேர்த்துக்குங்க, கடைசியில் ரிலீஃப் மட்டும் சேர்த்துக்காங்க இங்கே. ஏன்னா இந்த கவுண்டர் கிளைமை வந்து அடுத்த வர ஸ்டேஜ் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ண அப்புறம் அதை சேர்த்துக்க முடியுமான்றது, இது மொத்த கவுண்டர் கிளைமோட நேச்சரையும் மாற்றிடுறதுன்றதுனால எங்களால் இதை அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஃபேமிலி கோர்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு, ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணிடுச்சு. இந்த ஃபேமிலி கோர்ட் கொடுத்த ஆர்டர்ஸ் மேலே 2 பேரும் சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. அதாவது ஒய்ஃப் என்ன சொல்லி சேலஞ்ச் பண்ணுறாங்கன்னா, எனக்கு ப்ரேயரையும் சேர்த்து திருத்தத்துக்கான சான்சஸ் கொடுங்க, அப்போ தான் எனக்கு இந்த ரிலீஃப் இந்த ஃபேமிலி கோர்ட்லேயே கிடைக்கும். இல்லைன்னா இந்த ஒய்ஃபோட மேரேஜ் 2வது மேரேஜை வந்து நான் வந்து செட்டிசைட் பண்ணணுன்னா திரும்பி ஃப்ரெஷ்ஷாக ஒரு பெட்டிஷன் போட்டு ஆரம்பத்துலேருந்தே நான் போக வேண்டியதாக இருக்கும். அதனால் அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் ப்ரேயரையும் திருத்தத்துக்கான சான்சஸ் கொடுங்கன்னு சொல்லி ஒய்ஃப் கேட்குறாங்க. ஹஸ்பண்ட் என்ன கேட்குறாருனாக்கா, நீங்கள் ஆரம்பத்தில் சேர்த்த ஒரு 3 பேராகிராஃபே சேர்த்துருக்கக்கூடாது, அது சேர்க்கறதுக்கான சான்சஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக அதுக்கான திருத்தத்தை தான் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து எவிடன்ஸ் நடத்த வேண்டியதாக இருக்கும். அது எங்களோட பாதிக்கும், எங்களோட கேஸோட முடிவை வந்து பாதிக்கும். அதனால நீங்கள் அதை அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து ஃபைல் பண்ணுறாரு. ஸோ இது 2த்தையும் கன்சிடர் பண்ணச்சே ஃபேமிலி கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை வந்து ஹைகோர்ட் மொத்தமாக ரத்து பண்ணி, அது ஆரம்பத்தில் அந்த பேராகிராஃபையும் சேர்க்கறதுக்கான ரைட் இல்லை. ஏன்னா அதை எதுக்கு சேர்க்கணும், அது சேர்க்குறீங்கனாக்கா அதோட ரிப்பர்கஷன் அந்த ரிலீஃப் தான். அதனால் ஃபேமிலி கோர்ட் கொடுத்த அந்த பர்மிஷனை கூட ரத்து பண்ணிவிட்டு இந்த ஒய்ஃபை எந்த விதமான அமெண்ட்மெண்ட்டும் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபைல் பண்ண முடியாது. நீங்கள் ஆரம்பத்தில் கொடுத்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணது தான் அப்படின்னு ஹைகோர்ட் ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கு. இந்த ஹைகோர்ட் கொடுத்த ஆர்டர்ஸுக்கும் அகெயின்ஸ்டாக ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறாங்க, ஆரம்பத்துலையான ரிலீஃப் இல்லைனாலும் இதை மட்டும் அலோவ் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து எனக்கு லீகல் ரைட் ஒன்று இருக்குது, அதாவது மேரேஜ் சம்மந்தப்பட்ட கவுண்டர் கிளைம், அதாவது இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட கவுண்டர் கிளைம் எனக்கு ஃபைல் பண்ணுற லீகல் ரைட்டு ஹிந்து மேரேஜ் ஆக்டில் ஏற்கனவே இருக்குது.
அதில் வந்து அடல்ட்ரி, க்ரூவல்ட்டி, டெசர்ஷன் இந்த 3 கிரவுண்ட்ஸில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா கவுண்டர் கிளைம் ஃபைல் பண்ண முடியும். இந்த ஹிந்து மேரேஜ் ஆக்டில் கொடுத்த ரிலீஃப் எதனா இருந்ததுன்னா அந்த ரிலீஃபை கேட்டு ஃபைல் பண்ண முடியும்ன்றது இருக்குது. அவங்க மேரேஜை நல் அண்ட் வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணுறது ஹிந்து மேரேஜ் ஆக்டில் இருக்கிற ஒரு ரிலீஃப். இது அடல்ட்ரின்றது அந்த பர்டிகுலர் செக்ஷனில் இருக்கிற ஒரு வார்த்தை. ஸோ இது எல்லாமே இருக்குன்றதுனால அடல்ட்ரின்ற பேசிஸில் அந்த மேரேஜை வந்து நல் அண்ட் வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்குறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? அதனால எனக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க. இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா தான் எனக்கு சரியாக இருக்கும். இல்லைன்னா மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லிட்டிகேஷன்ஸ், அதாவது நிறைய கேஸ் ஒரே விஷயத்தில் நிறைய வேறு கோர்ட்டில் நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ஒய்ஃபை சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த ஹைகோர்ட் தீர்ப்பு மேலே மேல்முறையீடு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை ஃபுல்லாக கன்சிடர் பண்ணதில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த கவுண்டர் கிளைமுன்றது அதே சப்ஜெக்ட் மேட்டரில் இருக்கணும். அதாவது மேரேஜை நல் அண்ட் வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணுற கவுண்டர் கிளைமை கேட்குறது ஆனால் ரைட்டே எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அவங்களோட மேரேஜை நல் அண்ட் வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கான ரைட்டு தான் இருக்குது. நீங்கள் இன்னொரு மேரேஜை, அதாவது உங்கள் ஹஸ்பண்டுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் நடந்த மேரேஜை நல் அண்ட் வாய்டுன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணணுன்னாக்கா அதுக்குன்னு தனியாக ஒரு சூட் ஃபைல் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் அதே சமயத்தில் இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கான வேல்யூ வந்து நீங்கள் அந்த ஆரம்பத்தில் எழுதின ஷரத்துக்கள், அதாவது ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு மேரேஜ் ஆகிருக்கு 2006, அதை மறைச்சி தான் 2007 வந்து இவர் வந்து இந்த டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ரைட்டு வந்து கொடுத்தே ஆகணும். அப்படி ப்ரூவ் பண்ணுறதுக்கான ரைட்டு கொடுக்கலன்னா உங்களுக்கு நாளைக்கு ஜீவனாம்சமோ இல்லை ப்ராப்பர்ட்டியில் ஷேரோ கிடைக்கிறதுக்கான ரைட்டே கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் சுப்ரீம் கோர்ட்டை இதெல்லாம் கன்சிடர் பண்ணி என்ன சொல்லியிருக்குன்னா, ஆரம்பத்தில் அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோட ஆரம்ப கட்டத்தில் என்ன வேணாலும் திருத்தம் வந்து இந்த பர்டிகுலர் ஃபேக்ட்ஸை சேர்த்து உங்களால் அமெண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நாங்கள் பர்மிஷன் தரோம். ஆனால் ஃபைனலாக இருக்கிற ரிலீஃபை அமெண்ட் பண்ண முடியாது. இந்த கேஸ்லேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியறதுன்னா, மெயினான ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணணும்னு நினச்சா லீகல் லெசன், இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணணும்னு நினச்சா ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ்லேயே கிளைம் பண்ணிடணும். முதல் சான்ஸ் கிடைக்கும் போதே அது சம்மந்தப்பட்ட எல்லா ரிலீஃபையும் கிளைம் பண்ணணும். மொத்தமாக ஒரு ரிலீஃபை கிளைம் பண்ணணும். ஒரு பார்ஷியலாக ஒரு நேரத்தில் கிளைம் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து பார்ஷியலாக கிளைம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினா அது கோர்ட்டை ஏற்றுக்காது, நியாயமான ரீசன்ஸ் இல்லைன்னா. அது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஃபேக்ட்ஸ் சம்மந்தப்பட்டது என்னெல்லாம் இருக்கோ அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நம்ம கொடுக்குற டாக்குமெண்ட்லேயும் ப்ளீடிங்லேயோ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், பிளைண்ட்டாக இருக்கட்டும், பெட்டிஷனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த பெட்டிஷனில் சேர்க்கறது தான் முறை. இது கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் கோர்ட்டு முன்னாடி எதுவும் கொடுக்கக்கூடாதுன்றது இதுலேருந்து தெரியுது. அதே மாதிரி கவுண்டர் கிளைமை பேசிக்காக இந்த கேஸோட எசன்ஸ் என்னென்னா, கவுண்டர் கிளைமை அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் மேட்டர், அந்த பர்டிகுலர் காஸ் ஆஃப் ஆக்ஷன், வழக்கு மூலம்னு இருக்கு இல்லையா, அது மேலே மட்டும்தான் கவுண்டர் கிளைம் வந்து என்டர்டெயின் பண்ண முடியுமே தவிர்த்து இன்னொரு மேரேஜை டிசால்வ் பண்ண சொல்லி இதில் வந்து கவுண்டர் கிளைம் நம்ம ஃபைல் பண்ண முடியாதுன்றதும் இதில் தெரிகிறது.